பெற்ற தாயோட அன்பும் அரவணைப்பும் கிடைத்து வளரும் குழந்தை ரொம்ப அற்புதமா வளரும் இல்லைங்களா? அதுபோல பிரபஞ்ச தாயோட அன்பும் அக்கறையும் கிடைத்த உயிர் ரொம்ப அற்புதமா வளர்ந்து வரும். பல அதிசயங்களை நிகழ்த்தும், பல அதிசயங்களை அது உணரும். இப்ப இந்த 3ஆம் கண் அல்லது 3ஆம் பார்வை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? குருவோட பார்வைய தான் அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி வச்சுட்டுலாம் போயிருக்காங்க இல்லையா? நமது சக்தி உடல்ல இருக்கக்கூடிய 6வது சக்தி மையத்தை ஆக்ஞா சக்தி மையம்னு சொல்றோம். அதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. மாஸ்டர் சக்தி மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இயக்குறது மூலமா அந்த 3ஆம் கண் திறப்பு, அந்த 3ஆம் பார்வை அப்படின்றது சாத்தியம். இந்த 3ஆம் பார்வையால என்னென்ன மாதிரி விஷயங்கள் நிகழுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல கடவுள் இருப்பது கண்ணுக்கு தானே புலனாகிறது அப்படின்ற விஷயம் நிகழுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உண்மையான குருவோ, ஒரு உண்மையான ஆசிரியரோ பிறருக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள போதிக்கிறாங்க அப்படின்னா, அந்த விஷயத்த பத்தி அவங்க முழுமையா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ நமக்குள்ள இருக்கிற இந்த சக்தி மையம் உள்ளத உள்ளபடி ஒரு விஷயமோ, ஒரு உயிரோ அத பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிற தன்மை உள்ளது. அப்ப இந்த 3ஆம் கண் திறப்பிற்கு பிறகு என்னென்ன மாதிரி விஷயங்கள் சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தனிப்பட்ட உயிரினத்த பத்தியோ, அல்லது எந்த ஒரு மனிதன பத்தியோ நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது நம்ம மூலமாவே தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம் நிகழுது. இப்போ பொதுவா ஒருத்தர பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, அவர் செய்ற செயல்கள், பிறர் அவங்கள பத்தி சொல்லி வச்சுட்டு போன விஷயங்கள், இத பேஸ் பண்ணி தான் நம்ம பார்வை இருக்கும். அப்ப இந்த 3ஆம் கண் திறப்பிற்கு பிறகு, உள்ளத உள்ளபடி பார்க்குற ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும். இதே போல தான் இறைவன். இறைவன பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க. இறைவன பத்தி உள்ளத உள்ளபடி நம்ம உயிர்த்தன்மை என்ன மாதிரி உணரணும்னு இருக்கோ, அத நம்மளால உணர்றதுக்கான விஷயம் நிகழுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்த பத்தி தெரிஞ்சவங்க தனக்கு தெரிஞ்சத பத்தி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நெறைய தகவல்கள் இருக்கு இல்லையா? நம்மளோட உயிர்த்தன்மை என்ன மாதிரி அத புரிஞ்சுக்கணும்னு இருக்கோ, அந்த மாதிரி புரிதல நமக்கு இது செஞ்சு குடுக்கும். அப்ப இந்த 3ஆம் கண் திறப்பு அப்படின்றது பல அற்புதங்கள நமக்கு நிகழ்த்தி குடுக்குது. பிரபஞ்சத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுமா, நம்மளே முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம் நிகழுது. எந்த ஒரு உயிரினத்த பத்தியும் தெரிஞ்சுக்கணுமா, நம்மளே முழுமையா உணர்றதுக்கான விஷயம் நிகழுது. இறைவன பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் நடக்குது. இந்த 3ஆம் கண் திறப்பு அப்படின்றது என்னென்ன மாதிரி விஷயங்களுக்காக திறக்கப்பட வேணும் அப்படின்றத நம்ம முந்தைய வீடியோல சொல்லியிருக்கிறோம். இந்த 3ஆம் கண் திறப்பு இதோட மட்டும் இல்லாம, ஒரு நல்ல அற்புதமான வழிகாட்டுதல நமக்கு குடுத்து, வாழ்க்கையில என்னென்ன மாதிரி விஷயங்கள சிந்திக்கணும், எந்தெந்த மாதிரி விஷயங்கள எண்ணணும், என்ன மாதிரி நம்ம வாழ்க்கை முறைய கொண்டு போணும், அ வாழ்க்கையில நமக்கு விஷயங்கள் கிடைச்சாலும் ஒட்டியும் ஒட்டாம இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? பற்றோட இருக்கணும், அதே மாதிரி பற்றின்றி இருக்கணும் அப்படின்னுவாங்கல்ல. அந்த மாதிரி பல அற்புதங்கள நமக்கு நிகழ்த்தி குடுக்குது. இப்ப நான் இதுல உங்களுக்கு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இது என்னோட புரிதலின் பேர்லயோ, நான் உணர்ந்ததையோ உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்கு இந்த 3ஆம் கண் திறப்பு சாத்தியமாச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விதமான புரிதல் நிகழ வாய்ப்பு இருக்கு. அது உங்க உயிர்த்தன்மை எப்படி புரிஞ்சுக்கணும்னு இருக்கோ, அந்த மாதிரி புரிதல் அங்க நடக்கும். நன்றி.